சுமார் 1 கோடி பேர் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ 1 கோடி பேர் இந்தியாவில் கேவாக இருக்காங்களா சார்? ஆனால் இவங்கள பார்த்து சிலர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஸ்கூல் பசங்களாக இருக்கட்டும், காலேஜ் பசங்களாக இருக்கட்டும், அவங்களும் இப்போ அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை ஒழுங்காக ஸ்கூலில் சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. வீட்டில் வந்து ஒரு பெண் குழந்தைக்கு அவங்க அம்மா சொல்லிக் கொடுக்கணும், ஆம்பளை பையனாக இருந்தாங்கன்னா அப்பா சொல்லிக் கொடுக்கணும். இப்போ வரைக்குமே வீட்டில் செக்ஸ்ன்ற வார்த்தையை பேசுறதுக்கே பயப்படுறாங்க பலரும். இந்த ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணுறாங்களே, நம்மள எத்தனை பேர் காவல்னு ஒரு ஆப் இருக்குது, இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க? இருக்கிறது கூட தெரியாது சிலருக்கு. நம்ம ஊரை போன்ற இடங்கள்ல என்ன சிக்கல் வருதுன்னா, இந்த கிரிண்டர் ஆப்பில் 2 பேருமே மேல். அப்போ 2 பேருமே மேலாக இருக்கும்போது என்ன ஒரு சிக்கல் வருதுன்னா, யாரோ ஒருத்தன் ரவுடியாக இருந்தான்னா என்ன பண்ண முடியும்? அசிங்கம்னு இல்லை, நம்ம சொசைட்டி அப்படி இருக்குது. ஒரு பையன் வந்து ஒரு ஐஃபோனை இழந்துட்டான், 50,000 ரூபா காசை இழந்துட்டான்னு வச்சுக்கோங்க, வீட்டில் போய் சொல்லுவானா? ஏன்னா அவன் கேன்றதே அவன் வீட்டில் சொல்லியிருக்க மாட்டான். அப்போ இவன் எந்த அளவுக்கு வல்னரபிளாக இருக்கான்னு பாருங்க. ஆப்பை பொறுத்தவரை ஒரு ஆள் தான் காமிச்சிருக்கு. அங்கே போய் பார்த்தா கூட ஒரு 8 பேர் நின்றுருக்காங்க. இதே போலவே திருச்சியில் கொள்ளிடம் பக்கத்தில் ஒரு 9 பேர் சேர்ந்து போய் ஒருத்தரை போய் அடிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இந்தியாவில் இப்போ ஒரு ஆணையே மிரட்டுறான்னா, ஒரு பெண் வந்து டேட்டிங் ஆப் மூலமாக போனாங்கன்னா என்ன ஆகும்? வரக்கூடியவன் அவன் என்ன இல்லாமல் போட்டிருப்பான், நான் டிசிஎஸில் ஒர்க் பண்ணுறேன், ஏதாவது ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணி இந்த ஃபோட்டோ தான் என் ஃபோட்டோ அப்படின்னு அஜித் ஃபோட்டோ கூட போட்டு வைப்பான். ஸோ ஆன்லைன் ப்ரொஃபைலை பார்த்து நம்ம எதையுமே முடிவு பண்ண முடியாது. அப்படி வந்து தெரியாத ஒரு டேட்டிங் ஆப்பில் வந்து தேடி பிடிச்சி ஒரு சுகுமாரை தான் கூப்பிடணும்னு அவசியம் இல்லையா? அவங்க குடியிருக்க ஃப்ளாட்லேயே வேறு பசங்க இல்லையா? கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கனிமொழி. இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் மற்றும் வரலாற்று பகுப்பாய்வாளர் திரு TS கிருஷ்ணவேல் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் கனிமொழி. சார், கிரிண்டர் கே என்கிற ஒரு செயலிக்கு தடை விதிக்க கோரி சென்னை போலீஸ் கமிஷனர் திரு அருண் அவர்கள் தமிழக அரசுக்கு கடிதம் எழுதியிருக்காரு. ஒரு கமிஷனரே வந்து ஒரு ஆப்பை வந்து பேன் பண்ண சொல்லி கடிதம் எழுதியிருக்காருன்னா அந்த ஆப் மூலயமா என்ன நடக்குது, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு? அந்த ஆப் மூலமாக பல வன்முறை செயல்கள்லாம் நடந்திருக்கு. எக்ஸ்டார்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிரட்டி பணம் பறிக்கக்கூடிய செயல்கள் நடந்திருக்கு, தாக்குதல்கள் நடந்திருக்கு. தென்காசி பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அதே போல் திருச்சி பக்கத்துலேயும் கொள்ளிடம் பகுதியில் ஒரு 9 பேரை கைது பண்ணியிருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் ஏன் வந்தது, எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, எப்போது ஒரு புதிய தொழில்நுட்பம் வந்தாலும் உடனடியாக அந்த தொழில்நுட்பத்தை சார்ந்து பாலியல் ரீதியான ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவாங்க. எந்த தொழில்நுட்பம் புதுசாக வந்தாலும் உடனடியாக அது ரிலேட்டடாக ஒரு செக்ஸ் ரிலேட்டடாக ஒரு பிஸ்னஸ் ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணி விட்ருவாங்க. ஆரம்ப காலத்துலலாம் பாருங்கள், நம்ம வெறுமனை ஓலைச்சுவடிகளில் எழுதிட்டு இருந்த காலத்துலேயே ஒருத்தனுக்கு மட்டும் காமசூத்ரான்னு ஒரு புக் எழுதணும்னு தோணியிருக்கு. பலர் பல கலைகளை பற்றிலாம் எழுதிக்கிட்டு போகும்போது ஒருத்தனுக்கு அதை எழுதணும்னு தோணியிருக்குது. ஸோ அப்போ வந்து இந்த செக்ஸ் ரிலேட்டடான ஒரு பிஸ்னஸ் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இது வந்து ஓலைச்சுவடியில் எழுதும்போதே எப்படின்னா, அச்சு எந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டு முதல்ல என்ன அச்சடிக்கிறாங்கன்னா பைபிள் தான் அடிக்கிறாங்க. ஜெர்மனில் குட்டன்பர்க் பைபிள்னு பேர். அது அந்த பைபிளை ஒருத்தன் அடிச்சுட்டு இருக்கும்போதே இன்னொருத்தன் செக்ஸ் புக் அடித்து விற்றுட்டான். குட்டன்பர்க் விற்றதை விட அந்த புக்கு நிறைய விற்றுருச்சு. ஸோ இப்படித்தான் வந்து எல்லா தொழில்நுட்பம் வரும்போது அந்த விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த தளத்தில் வந்து டேட்டிங் ஆப் அப்படின்னு சொல்லுவாங்க. டேட்டிங் ஆப்னா இது வந்து அமெரிக்காவில் வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம். எப்படின்னா, அங்கே வந்து அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா இந்த சீட்டிங் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியாது. இங்கே நம்ம சொல்கிறாங்கல்ல, நம்ம ஊர்லலாம் கள்ளத்தொடர்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா அது வேறு நடுவில் ஒன்று சொல்லிட்டாங்க, கள்ளக்காதலுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அப்படின்ட்டாங்க. அதை வேற அனுமதிச்சுட்டாங்க. சரி, அது இல்லைம்மா, அது சரியாக புரிஞ்சிக்காமல் பேசுறது. என்னென்னா, முன்னாடி இருந்த சட்டம் எப்படி இருந்ததுன்னா, ஒரு கணவன் மனைவியாக இருக்கும்போது அந்த மனைவி கணவனை தவிர வேறு ஒருவரோடு தொடர்பு வச்சுருந்தா அடல்ட்ரியில் வரும். அந்த அடல்ட்ரியில் தண்டிக்கப்படக்கூடியது யாருன்னா அந்த பெண் மட்டும்தான். அப்போ அந்த இன்னொரு ஆண் இருக்கானே, அவனுக்கு எந்த தண்டனையும் கிடையாது, அந்த தண்டனைக்கு சட்டமும் கிடையாது. அப்போ அதைத்தான் ஒருத்தவங்க போய் சேலஞ்ச் பண்ணி கேஸ் போடுறாங்க. அது என்னங்க, இப்போ அடல்ட்ரி வந்து ஒரு பெண் வந்து தனியாக ஈடுபடுவாங்க, அதில் ஈடுபடுறதுக்கு இன்னொரு ஆண் வேணும்ல,
அப்போ அந்த ஆணுக்கு இல்லாத தண்டனை இந்த பெண்ணுக்கு மட்டும் எதுக்கு அப்படின்னு சொல்லி போய் கேஸ் கொடுத்தாங்க. அப்படி கேஸ் கொடுத்த உடனே தான் சுப்ரீம் கோர்ட் விசாரிச்சுட்டு ஆமாம் இந்த சட்டம் தப்பு, ஒன்று 2 பேருக்கும் தண்டனையாக இருக்கணும், இல்லைன்னா அது அவங்களோட பர்சனல் விஷயம்னு சொல்லிட்டு அரசாங்கம் அதில் தலையிடக்கூடாது. ஏன்னா ஒரு அடல்ட்ரி வந்து அந்த மனைவி ஈடுபட்டாங்கன்னா அந்த மனைவியும் அவங்க கணவரும் மட்டும் பேச வேண்டிய ஒரு விஷயம், அதில் கவர்மெண்ட் மூக்க நுழைய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி தான் தீர்ப்பு கொடுத்தாங்க. இதை நம்ம லூசு பத்திரிகைகள் எப்படி போட்டாங்க, கள்ளக்காதலுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதிட்டாங்க. ஸோ அப்படி இல்லை அது. இந்த விஷயம் வந்து அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நடக்காது. ஏன்னா அந்த சமுதாயம் வந்து செக்ஸை தாண்டி காதலை பார்க்கக்கூடிய ஒரு சமூகம். சரியா? அங்கே வந்து நம்மளை மாதிரி வந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் செக்ஸ் எல்லாம் கிடையாது. முதல்ல பழகுவாங்க, அப்புறம் ஒன்றா குடியிருப்பாங்க, கொஞ்சம் காலம் ஒன்றாவே இருப்பாங்க. அப்போது வந்து எல்லா விதத்துலையும் ஒத்து போகுது. இப்போ தம்பி இருக்காப்புல, தம்பி நானும் இந்த ரூமுக்குள்ளே ஒரு 5 மணி நேரம் உட்காந்துருக்கோன்னு வச்சுக்கோங்க, சண்டை வந்துடும். ஏன்னா அவரோட சிந்தனைகள்லாம் வேறு மாதிரி இருக்கும், என்னோட சிந்தனைகள் வேறு மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரத்துக்கு நான் தம்பி சின்ன பையன் அப்படின்னு நான் கொஞ்சம் விட்டு கொடுப்பேன், தம்பியும் இப்போ வயசில் பெரியவர் அப்படின்னு கொஞ்சம் நேரம் விட்டு கொடுப்பேன். ஆனால் எவ்வளோ நேரம் விட்டு கொடுப்பான்? வீடுகளில் நம்ம பார்க்குறோம்ல, பிள்ளைங்க அப்பாவை எடுத்து பேசுறது அம்மாவை எடுத்து பேசுறதுலாம் பார்க்குறோம். ஏன்? ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால. அப்போ 2 பேர் ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அவங்க 2 பேருக்கும் ஒத்து போகுதா, இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க முடியுதா அப்படிங்கிறத கணிப்பதற்கு கொஞ்சம் காலமாகும். அப்படி கணித்து அது சரியாக இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் கல்யாணமே பண்ணுவாங்க. அதே நேரத்தில் அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ அந்த திருமண உறவு பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் ரொம்பலாம் யோசிக்க மாட்டாங்க. இங்கே மாதிரி நம்ம ஊரில் மாதிரி கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர், அதை விவசாயம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. பிடிக்கல, ஒத்து வரலை அப்படின்னு சொன்னால் டைவர்ஸ் பண்ணிட்டு வேறு கல்யாணம் மட்டும் போயிடுவாங்க. அதில் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜிலாம் வர்றதுக்கு முன்னாடிலாம் என்ன பார்த்தீங்கன்னா சோஷியல் சர்க்கிள்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளப் மாதிரி இருக்கும். அங்கே ஆண்கள் பெண்கள் துணை இல்லாதவர்கள் போகலாம், போய் சந்தித்து பேசலாம், முன்ன பின்ன தெரியாதவங்கள்ட்ட பேசலாம், அறிமுகப்படுத்திக்கலாம். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேசி பார்த்து ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா தனியாக வெளியே போய் சந்திக்கலாம் அப்படின்றதுக்கு அப்போவே அங்கே உண்டு. இப்போ டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, முதல் வேலை டிண்டர்னு ஒரு ஆப் வந்தது. அதுதான் இந்த டேட்டிங் ஆப்லேயே ஃபஸ்ட்டு வந்த ஆப். நம்ம ஊர்லேயே அதே மாதிரி ஒரு டேட்டிங் வெப்சைட்டே வந்தது. அதுக்கு பேர் matrimony.com. சரியா? நம்ம திருமணத்திற்காக பார்க்கறது தானே சார்? ரெண்டும் ஒன்று தானே, ரெண்டுமே இணையர்களை தேடும் தளம் தானே. அது நம்ம ஊரில் matrimony.com வந்தது, அவங்க ஊரில் டேட்டிங் ஆப்பாகவே வந்தது. அந்த முதல்ல டேட்டிங் வெப்சைட்டாகவே வந்தது. வெப்சைட்ஸ் இருக்கும், நீங்கள் உங்களுக்கு உங்கள் அங்கே வந்து என்ன பார்ப்பாங்கன்னா என்னுடைய குடியிருப்புலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்காங்க அப்படின்றது தான் பார்ப்பான். இங்கே நம்ம ஊரில் வந்து ஒரே சாதியாக இருக்கான்னு பார்ப்பாங்க. இப்போ தனித்தனி மேட்ரிமோனி சார். ஆனால் அது நம்ம ஊரில் இந்த சாதி ஒழியாத வரை எதுவுமே ஒழிய போகிறதில்ல. இந்த அகமண முறை அப்படின்னு சொல்லி அந்த அகமண முறை ஒழியாத வரை சாதி ஒழிய போகிறது கிடையாது. இந்த சாதி யாருக்கு ஹெல்ப் பண்ணும்? ஆம்பளைக்கு தான் ஹெல்ப் பண்ணும். சரியா? வேறு யாருக்கும் ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது. அந்தந்த சாதியை சார்ந்த ஆண்களுக்கு மட்டும்தான் ஹெல்ப் ஆகும். படிக்காத, வேலை வெட்டிக்கு போகாத, தத்தியாக சுற்றிட்டு இருக்கிற ஆண்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு யூஸ் ஆகும். அவங்களுக்கு மட்டும்தான் அது யூஸ் ஆகுதே தவிர வேறு யாருக்கும் யூஸ் ஆகிறதில்ல. இந்த டிண்டர் ஆப் வந்து இப்போ உள்ள லேட்டஸ்ட் ஃபார்முக்கு வந்தது. எப்படி matrimony.com வந்து நாடார் மேட்ரிமோனி, 1 இயர் மேட்ரிமோனி, கிறிஸ்டியன் மேட்ரிமோனி அப்படின்லாம் வந்து வர ஆரம்பிச்சதில்ல. அதை போலவே இந்த டேட்டிங் ஆப்ஸ்லேயும் அங்கேயே வேறு ஆப்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தனியாக, லெஸ்பியனுக்கு தனியாக ஒரு ஆப்பு, கேக்கு தனியாக ஒரு ஆப்பு, பைசெக்சுவலுக்கு தனியாக ஒரு ஆப்பு, டிரான்ஸெக்சுவலுக்கு தனியாக ஒரு ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அந்த செக்ஸ் ஓரியன்டேஷனை பொறுத்து அதுக்கு தனித்தனி ஆப்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி உருவாகப்பட்ட ஆப் தான் இந்த கிரிண்டர். சில பேர் அதை கிரைண்டர்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னா டொமேட்டோன்னு சொன்னாலும் ஒன்று தான், டொமாட்டோன்னு சொன்னாலும் ஒன்று தான். அதனால் எப்படி வேணால் சொல்லலாம். அந்த கிரிண்டர் ஆப் வந்து இப்போது உலக அளவில் அதிகமான மக்கள் பயன்படுத்தக்கூடியது எங்கன்னா இந்தியாவில் தான் பயன்படுத்துகிறாங்களாம். சுமார் 1 கோடி பேர் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ 1 கோடி பேர் இந்தியாவில் கேவா இருக்காங்களா சார்? அப்படி எடுத்துக்கலாம். வர அந்த இடத்துக்கு அப்படியே எடுத்துக்கலாம், இல்லை அதுக்கு மேலே கூட இருக்கலாம்.
அதுக்கு மேலே கூட இருக்கலாம். அதில் ஒன்று இந்த எல்ஜிபிடின்றதை வந்து ஒரு அருவருப்பாக சில பேர் பார்க்குறாங்க. அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அவனோட பர்சனல் விஷயம். புரியுதுங்களா? செக்ஸுன்றது உணவு மாதிரி. எனக்கு முள்ளங்கி பிடிக்காது, உங்களுக்கு முள்ளங்கி பிடிக்கலாம். அதனால் முள்ளங்கி கெட்டது நல்லதுன்னு சொல்ல முடியுமா? உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான். ஆனா இவங்களை பார்த்து சிலர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஸ்கூல் பசங்களா இருக்கட்டும், காலேஜ் பசங்களா இருக்கட்டும், அவங்களும் இப்போ அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து வீடுகளில் பெற்றோர் வந்து தங்கள் பிள்ளைகளிடம் செக்ஸ் பற்றி பேசாமல் இருக்கிறது தான் காரணம். அந்த செக்ஸை பற்றின அறிவை சரியான முறையில் பெற்றோர் சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா வெளியே போய் அவங்க தப்பாக கற்றுக்க மாட்டாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவோம், நம்ம ஊரில் பெரும்பாலான 99.9% பேர் செக்ஸை எங்கேருந்து கற்றுக்குறாங்கன்னா போர்னோகிராஃபி வீடியோஸ் பார்த்து தான் கற்றுக்குறாங்க. அதுவே தப்பு. செக்ஸுன்றது ஒரு சயின்ஸ், அது பயாலஜி. அதை ஒழுங்காக ஸ்கூலில் சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. வீட்டில் வந்து ஒரு பெண் குழந்தைக்கு அவங்க அம்மா சொல்லிக் கொடுக்கணும். ஆம்பளை பையனாக இருந்தாங்கன்னா அப்பா சொல்லிக் கொடுக்கணும். இப்போ வரைக்குமே வீட்டில் செக்ஸுன்ற வார்த்தையை பேசுறதுக்கே பயப்படுறாங்க பலரும். இப்போ நீங்கள் இந்த இன்டர்வியூக்கு முன்னாடியே நான் உங்கள்கிட்ட அதான் சொன்னேன். இந்த இன்டர்வியூ நீங்கள் எடுக்கிறீங்களா, வேறு பசங்களை வேணால் வச்சு எடுப்பேன். நான் பிற்போக்குவாதின்றதுக்காக இல்லை. இந்த வீடியோவுக்கு வர்ற கண்டிப்பாக வக்ரம் பிடிச்ச 4 பேர் கண்டாராவே கமெண்ட் போடுவான். அந்த கமெண்ட்டை பார்த்து நீங்கள் அஃபெண்ட் ஆகிறவங்களோ இல்லையோ, உங்கள் அம்மா அப்பா பார்த்து அஃபெண்ட் ஆகிடக்கூடாது. அதுதான் என்னோடய கன்சர்னாக இருந்தது. இந்த கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணுக்கு ஒரு அப்பா அம்மா இருப்பாங்க, அவங்க இதை படித்தாங்கன்னா என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்ற சிந்தனை இல்லாத வக்ர புத்தி கொண்டவர்கள் இன்னும் இருக்கிறாங்க. அவங்க தான் ஆபத்தானவர்கள். அப்படி யோசிச்சா நாடு வந்து நல்லா ஆயிரும்ன்றது இல்லை, அவங்க தான் ஆபத்தானவர்கள். இந்த எல்ஜிபிடியில் இருக்கிறவங்க ஆபத்தானவர்கள் கிடையாது. புரியுதுங்களா? அது அவங்களோட பர்சனல் சாய்ஸ். உங்களுக்கு அந்த சாய்ஸ் பிடிக்கலன்னா விட்டுருங்க, அவ்வளோதான் விஷயமே. புரியுதுங்களா? ஒரு பெண் வந்து லெஸ்பியனாக இருக்கணும்னு முடிவு பண்ணுறது அவங்களோட பர்சனல் சாய்ஸ். அவங்க போய் வேறு யாரோ ஒரு பொண்ணெல்லாம் கம்பல் பண்ணலை. அவங்களோட ஒத்த சிந்தனையில் இருக்க இன்னொரு பெண்ணோட அவங்க இருந்துக்கிறாங்க. அது எல்ஜிபிடியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அது பொருந்தும். உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொன்னால் அது நீங்கள் பேசாமல் தனியாக இருந்தீங்க. நீங்கள் அதை போய் அதை போய் பார்க்குறீங்க, பார்க்கவும் செய்வாங்க, பேடாக கமெண்ட்டும் போட செய்வாங்க. எதுக்கு பண்ணுறீங்கன்ற அது உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஏரியா. அதான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். எனக்கு பீஃப் பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். உங்களுக்கு சிக்கன் பிடிக்கலாம், எனக்கு சிக்கன் பிடிக்காமல் இருக்கலாம். அதுக்காக சிக்கன் நல்லது, பீஃப் கெட்டது அப்படின்லாம் சொல்லி பிரிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் அவ்வளோ கூட போகல. சிம்பிள் முள்ளங்கிலேயே சொல்கிறேன். முள்ளங்கி ஒருத்தருக்கு பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காது. அதே மாதிரி தான் செக்ஸோட சாய்ஸும். ஸோ அதுக்குள்ளே நம்ம போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இந்த விஷயங்களில் வந்து என்ன நடக்குதுன்னா, மற்ற செக்ஸில் வந்து ஒரு ஆணும் பெண்ணுமாக இருப்பாங்க. அப்போ வந்து அமெரிக்கா போன்ற நாடுகளில் இந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது. அவங்க வந்து அதெல்லாம் கடந்து வந்துட்டாங்க. நம்ம ஊரை போன்ற இடங்களில் என்ன சிக்கல் வருதுன்னா, இந்த கிரிண்டர் ஆப்பில் 2 பேருமே மேல். அப்போ 2 பேருமே மேலாக இருக்கும்போது என்ன ஒரு சிக்கல் வருதுன்னா, யாரோ ஒருத்தன் ரவுடியாக இருந்தான்னா என்ன பண்ண முடியும்? கரெக்டுங்களா? இது வந்து அன்னோன் பீப்புள், அவனை யாருன்னே தெரியாது. இப்போ 2 பெண்களாக இருந்தாங்கன்னா 2 பேரில் யாரோ ஒரு பெண் வந்து வன்முறை கொண்டவராக இருப்பாருன்ற சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. பெண்கள் வன்முறையில் ஈடுபடவே இல்லையான்னா அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனால் பெண்கள் வன்முறையில் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து ரொம்ப கம்மி. ஆண்கள் தான் வன்முறை சம்பவங்களில் நிறைய ஈடுபடுறாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வல்னரபிள் மேல் அப்படின்னு சொன்னால் அவனை ஆதிக்கம் செலுத்துவதற்கு எல்லா வகையிலும் தகுதி படைத்த ஒருத்தன் வந்து மாட்டிக்கிறான். ஏன்னா இந்த சமுதாயத்தில் ஒரு ஆண் வந்து தான் கே செக்ஸ்ன்னு வெளியே சொல்கிறதுக்கு கூச்சப்படக்கூடிய ஒரு சமுதாயமாக தான் இருக்குது. இங்கே மட்டும் இல்லை, அமெரிக்காவிலே அப்படி தான் இருக்குது. இப்போ கூட அமெரிக்காவில் வர அமெரிக்கன் வெப் சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அமெரிக்கன் வெப் சீரிஸ் ஈவன் மூவிஸில் கூட பார்த்தீங்கன்னா 3 படத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு படத்துலையாவது ஒரு கே கப்பல் இருக்கிற மாதிரி ஒரு காட்சி அமைக்கிறாங்க. எதுக்காக? அந்த ஸ்டிக்மாவை போக்கணும். ஒரு 2 ஆண்கள் வந்து ஒன்றா சேர்ந்து வாழ்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லைப்பா, அப்படிலாம் பார்க்காதீங்க. ஒரு காலத்தில் வந்து கருப்பினத்தை சேர்ந்த ஆணை வந்து கல்யாணம் பண்ணாலே சட்டப்படி குற்றமாக இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் எடுக்க ஆரம்பித்தாங்க. எப்படின்னா, ஒரு ஃபேமிலி இருக்கும், அப்பா வந்து கருப்பினத்தை சேர்ந்தவராக இருப்பார், அம்மா வந்து வெள்ளை இனத்தை சேர்ந்த பெண்ணாக இருக்கிற மாதிரி நிறைய காட்சிகள் படுத்த ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அந்த ஸ்டிக்மா குறைஞ்சிது. இப்போ அங்கேயே அமெரிக்கா போன்ற நாட்டிலேயே
கே செக்ஸ் வந்து ஒரு ஸ்டிக்மாவோட தான் பார்க்கப்படுது. அதனால தான் அவன் படத்தில் அதை ப்ரொமோட் பண்ணுறான். அது ஒன்றும் தப்பு இல்லைங்க. இப்போ ப்ரொமோட் பண்ணுறான்றத விட நார்மலைஸ் பண்ணுறான். அதை வந்து ஒரு மாதிரி பார்க்காதீங்க அப்படின்னு. அப்போ அமெரிக்கா போன்ற நாடுகள்லேயே அப்படி இருக்கும்போது இந்தியா போன்ற நாட்டில் எப்படி இருக்கும்? இன்னும் அந்த ஸ்டிக்மா வந்து ஜாஸ்தி. அப்போது ஒருத்தன் வந்து கேயாக இருக்கிறான், அவன் அந்த ஆப் மூலமாக உள்ளே போகிறான்னா வேற ஒருத்தன் வந்து அவனை மிரட்டுறதுக்கு தான் சான்ஸ் இது அதிகம். தென்காசியில் அதுதான் நடந்திருக்கு. ஒருத்தனை வர வச்சுட்டு அவனை வீடியோ எடுத்துகிட்டு இதை நெட்டில் போட்டுருவேன், உன் ஃபோனை கொடு அப்படின்னு ஃபோனை பிடிங்கி வச்சுக்கிட்டு கையில் வச்சுருக்க காசு இருக்கா இல்லைன்னா போய் ஏடிஎம்மில் எடுன்னு ஒரு 20,000 அவன்கிட்ட காசை பிடிங்கிக்கிட்டு, அதாவது ஒருத்தனை ஆப்பை பொறுத்தவரை ஒரு ஆள் தான் காமிச்சிருக்கு. அங்கே போய் பார்த்தா கூட ஒரு 8 பேர் நின்றுருக்காங்க, சேர்ந்து அடித்து மிரட்டியிருக்காங்க. இதே போலவே திருச்சியில் கொள்ளிடம் பக்கத்தில் ஒரு 9 பேர் சேர்ந்து போய் ஒருத்தனை போய் அடிச்சிருக்கிறாங்க. இது 2 கேஸ் வந்து அரெஸ்ட் ஆகிருக்கு. இந்த அரெஸ்ட் செய்யப்பட்ட நபர்கள் எல்லார்ட்டையும் என்ன இருக்குன்னா போதைப் பொருட்கள் இருக்குது. அதுவும் போக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த போதைப் பொருளை பயன்படுத்திக்கிட்டு செக்ஸ் பண்ணால் ரொம்ப நேரம் பண்ண முடியும் அப்படின்னு வேறு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. சொல்லி அந்த ஆளுங்களை மிரட்டி போதைப் பொருட்களை விற்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் கேள்விப்பட்டதான் நம்ம சென்னை கமிஷனர் அருண் அவர்கள் இந்த ஆப்பை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்கார். அவர் கேட்டது சரியான விஷயந்தான். இந்தியா போன்ற நாடு ஓரின சேர்க்கையாளர்களுக்காக ஆப்பெல்லாம் லான்ச் பண்ணுற அளவுக்கு இன்னும் வளரலை. ஓரின சேர்க்கையாளருக்கே வேணாம், சாதாரணமாகவே டேட்டிங் ஆப்புக்கே நம்ம இன்னும் வரல. ஒரு டேட்டிங் ஆப் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணி ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து பேசி பழகிறதுக்கு உண்டான சூழலே இந்தியாவில் இன்னும் வரல. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ரொம்ப ஓவர். ஏன்னா இந்தியாவில் இப்போ ஒரு ஆணையே மிரட்டுறான்னா ஒரு பெண் வந்து டேட்டிங் ஆப் மூலமாக போனாங்கன்னா என்ன ஆகும்? அவங்கள மிரட்டுறதுக்கு இன்னும் வாய்ப்புகள் அதிகம். வரக்கூடியவன் அவன் என்ன இல்லாமல் போட்டிருப்பான், நான் டிசிஎஸில் ஒர்க் பண்ணுறேன், ஏதாவது ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணி இந்த ஃபோட்டோ தான் என் ஃபோட்டோ அப்படின்னு அஜித் ஃபோட்டோ கூட போட்டு வைப்பான். ஸோ ஆன்லைன் ப்ரொஃபைலை பார்த்து நம்ம எதையுமே முடிவு பண்ண முடியாது. கரெக்டுங்களா? matrimony.comலேயே வந்து பாதிக்கு பாதி எல்லாம் ஃபேக் ஐடி தான். அதனால தான் இன்னும் வந்து கல்யாண புரோக்கர்லாம் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இல்லைன்னா முடியாது. matrimony.comமே வந்து சரியாக ஓட மாட்டேங்குதுன்னு சொல்லி தான் அவனே என்ன பண்ணுறான், மீட்டிங் சென்டர்னு போட ஆரம்பித்தான். ரெண்டு பேரண்ட்ஸ் வந்து எங்கே போய் மீட் பண்ணுறது அப்படின்னு அவங்களுக்கு பயமாக இருக்குது. அப்போ நீங்கள் வேறு எங்கேயும் போகணும்னா எங்கள் ஆஃபீஸ்லேயே வந்து மீட் பண்ணுங்கள் அப்படின்னு BharatMatrimony.com பார்த்தீங்கன்னா அங்கங்கே மீட்டிங் சென்டர்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கிறான் இதுக்காகவே. ஆமாம், நீங்கள் வந்து இப்போ அதான் சொல்லணே, நம்ம சமூகம் வந்து இன்னும் அந்த அளவுக்கு வளரலைன்னா மென்டலாக மெச்சூர் ஆகலை. இன்னுமே சாதியை விட்டே வெளியே வர முடியலையே. சாதி பேரை ஒழிச்சிட்டோன்றது வேணால் சொல்லிக்கலாம் நம்ம பெருமையாக. ஆனால் அந்த சாதி இன்னும் ஒழியவே இல்லையே. அந்த சாதி அதான் சொன்னேன் எதுக்கு பயன்படுதுன்னா அந்தந்த சாதியில் இருக்கக்கூடிய தற்கூரிகளுக்கும் படிக்காத தத்திங்களுக்கும் தான் பயன்படுதே தவிர வேறு யாருக்கும் பயன்பட போகிறதில்ல. அப்போ matrimony.comமே வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இந்த மாதிரி டேட்டிங் ஆப்ன்றதெல்லாம் கண்டிப்பாக, அதாவது கிரிண்டர் மட்டும் இல்லை, டிண்டருக்கே நம்ம தயார் இல்லை. நம்ம நாடு வந்து இன்னும் அதுக்கே இன்னும் தயாராகலை. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த டேட்டிங் ஆப்ஸில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைலில் 90% ப்ரொஃபைல் வந்து ஃபேக் தான், ஃபேக்கான ப்ரொஃபைல் தான் இருக்கும். அன்றைக்கி ஒருத்தர் வந்து என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தான், நான் ஒரு டேட்டிங் ஆப் பார்த்தேன் சார், செமையாக இருக்குது. என்னடா, நான் ரெக்வஸ்ட் கொடுத்தேன், உடனே அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஒரு லேடி, 50 வயசாகும் அவங்களுக்கு, சொந்த வீடெலாம் இருக்குது, பசங்கள்லாம் ஃபாரின் போயிட்டாங்களாம், அவங்க மட்டும் தான் தனியாக இருக்காங்களாம், கம்பெனிக்கு ஆள் வேணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க அப்படின்னு இவன் போட்டிருந்தான். இவன் வந்து என்கிட்ட சொன்னான். நான் அதான் சொன்னேன், டே இது பேர் தாண்டா ஜுவனைல் பெயிட்டுன்னு பேர். ஜுவனைல் பெயிட்டுன்னா சின்ன பசங்களை சாக்லேட் கொடுத்து ஏமாத்துற மாதிரி. அப்போ உன்னை பொறுத்தவரை நீ என்ன யோசிப்ப, நம்ம 35 வயசு, நமக்கு வந்து 50 வயசுனாலும் பரவாயில்ல, சொந்தமாக வீடெல்லாம் வச்சுருக்காங்க, ஒருவேளை நமக்கு காசு கேட்டாங்க கூட காசு கூட தருவாங்க போல், நமக்கு எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை, இது வந்து பெயிட்டு, மோனா மிரட்டி காசு கொடுக்குவாங்க. ஊரில் யாரும் அப்படிலாம் தெரிஞ்சிக்கலாம் இல்லை. அப்படி வந்து தெரியாத ஒரு டேட்டிங் ஆப்பில் வந்து தேடி பிடிச்சி ஒரு சுகுமாரை தான் கூப்பிடணுன்னு அவசியம் இல்லையா? அவங்க குடியிருக்க ஃப்ளாட்லேயே வேறு பசங்க இல்லையா?
சார் இப்ப போலீஸ் அவர்களே என்ன சொல்றாங்கன்னா வந்து போதைப் பொருள் விற்கிற முக்காவாசி பேர் இந்த ஆப் யூஸ் பண்றாங்க அப்படின்னு விற்கிறாங்க. ஆப் மூலமா எப்படி சார் ஆப் மூலமா அவங்க கண்டுபிடிக்கல. இதுவரை கைது செய்யப்பட்டவர்கள்ல எல்லாருமே வந்து அந்த ஆப்ல இருக்காங்க. இப்போ சொன்னல ஒரு 20 பேர் கைது செய்யப்பட்டாங்கன்னு, அவங்க எல்லாருமே அந்த ஆப் மூலமாக தான் போயிருக்காங்க. அப்போ அதைத்தான் அவர் சொல்கிறார். பாதிக்கு மேலே இருக்கிறவங்க பூரா போதைப் பொருள் விற்கக்கூடிய ஆட்களாக தான் இருக்கிறாங்க. அதாவது இது போதைப் பொருளை தாண்டிய பிரச்சனை. பலர் வன்முறைக்கு ஆளாவார்கள், மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. இது போய் வெளியவும் சொல்ல முடியாது அவங்களால. அசிங்கம் இல்லை, நம்ம சொசைட்டி அப்படி இருக்குது. ஒரு பையன் வந்து ஒரு ஐஃபோனை இழந்துட்டான், 50,000 ரூபா காசை இழந்துட்டான்னு வச்சுக்கிங்க. வீட்டில் போய் சொல்லுவானா? ஏன்னா அவன் கேன்றதே அவன் வீட்டில் சொல்லியிருக்க மாட்டான். அப்போ இவன் எந்த அளவுக்கு வல்னரபிளாக இருக்கான்னு பாருங்க. இவனை அடித்து பிடுங்கினாலும் யார்ட்டையும் போய் சொல்ல மாட்டான். அப்படி இருக்கக்கூடிய ஆட்களை தேடி பிடிக்கிறதுக்கு இந்த ஆப் ஹெல்ப் ஆகுது. அதுக்காக தான் அவர் அருண் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இது மிக மிக ஆபத்தான ஒரு ஆப்பு. பிரச்சனை வந்ததுக்கப்புறம் இந்த ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணுறாங்களே, நம்மள எத்தனை பேர் காவல்னு ஒரு ஆப் இருக்குது இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க? இருக்கிறது கூட தெரியாது சிலருக்கு. நான் கூட ஆப் இன்ஸ்டால் பண்ணி தான் வச்சுருக்கேன். எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கணும். கேட்குறாங்கல்ல, இந்த மாதிரி இப்போ வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த காவல்துறை இந்த காவல்ன்ற ஆப்பை பற்றி இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வை உருவாக்கணும். கேம்ப் போடணும். ஒரு இந்த கொடையெல்லாம் வச்சு சிம் கார்டெலாம் வைக்கிறாங்கல்ல, அது மாதிரி போட்டு 2 போலீஸ் உட்காந்து போகிற வரவங்களாம் கூப்பிட்டுங்க, வா உன் ஃபோனை காட்டு, ஃபோனில் ஆப் இருக்கா, இல்லைன்னா பாரு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாரு, ஒர்க் ஆகுதா முதல்ல இன்ஸ்டால் பண்ணால் சாக்லேட் தரேன்னு கூட கொடுக்கலாம். ஒன்றும் இல்லை, இப்போ நான் வந்து ராத்திரி எங்கேயோ போயிட்டு ஒரு 10 மணிக்கு வரேன், ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்துகிட்டு இருக்கேன். அந்த ஆட்டோ டிரைவர் என்னை மிரட்டினான்னா நான் என்ன பண்ண முடியும்? நான் என்ன ஜாக்கிச்சா பறந்து அடிக்கிறதுக்கு? அப்போ அந்த ஆப் இருந்தால் என்ன ஆகும்? டக்குன்னு அதை ப்ரெஸ் பண்ணால் போதும், அடுத்த நிமிஷம் அவங்களுக்கு மெசேஜ் போயிடும், என்னோடய லொக்கேஷன் ஷேர் ஆகிடும், பக்கத்தில் இருக்கிற பெட்ரோல் வேனுக்கு மெசேஜ் போயிடும், அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ளே நான் இருக்கிற இடத்துக்கு போலீஸ் வந்துடும். புரியுதுங்களா? இந்த கிரிண்டர் ஆப்பை பற்றி மக்களுக்கு சொல்கிறத விட இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்த காவல் ஆப்பை பற்றி ஒவ்வொருத்தரும் இன்ஸ்டால் பண்ணியிருக்க வேண்டிய ஆப். நீங்கள் ஜிபே வச்சுருக்கீங்களா, ஊபர் வச்சுருக்கீங்களான்றது கூட முக்கியம் இல்லை, இந்த காவல் ஆப் வச்சுருக்கணும். எல்லாருமே வல்னரபிள் தானேம்மா. இப்போ நீங்கள் வந்து ஒரு பெண்ணுன்றதுக்காக நான் சொல்லலை, நான் என்னையவே எடுத்துப்போம், இல்லை தம்பியை கூட எடுத்துப்போம். தம்பி பார்த்தா நல்லா 6 அடி உயரம் இருக்கார், அதுக்காக 10 பேரை அடிச்சிடுவார் அவர்? யாராலுமே முடியாது சார் 10. அப்போ இந்த ஆப் தான் நமக்கு வந்து உடனடியாக ஹெல்ப் ஆகும். ஃபோன்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, டக்குன்னு அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும். இன்ஃபேக்ட் அந்த ஆப் வந்து கீபேடை வந்து அது ஸ்க்ரீன் லாக்கை கூட எடுக்க வேணாம்னு சொல்கிறாங்க. லாக் பண்ணியிருக்க ஸ்க்ரீன்லேயே அதை யூஸ் பண்ணலான்னு கூட சொன்னாங்க, எனக்கு சரியாக தெரில. ஏன்னா அதை வந்து நம்ம சும்மா டெஸ்டிங்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஆன்லைனில் என்னெல்லாம் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கு அரசாங்கம் ஒரு பக்கம் பண்ணாலும், உங்களை போன்ற சமூக வலைத்தளங்கள்லையும் இதை பற்றின விஷயங்களை பேசணும். கிரிண்டர் கே செயலி குறித்தும் போதைப் பொருள் பழக்கம் குறித்தும் மிக சரியான புரிதல் கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசலாம். நன்றி. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.